நேற்று விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை புரிந்த நிலையில் அந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி கலந்து கொண்டார். அப்போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் அருகில் இருந்தவர்கள் அவரை விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த புகழேந்தி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். புகழேந்தியின் மறைவிற்கு பல அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து தனது நெருங்கிய நண்பரான புகழேந்தியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நாளை மாலை தேனியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக விமானம் மூலம் இன்று இரவு அவர் திருச்சிக்கு வருகிறார். இதனிடையே திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருந்து மலைக்கோட்டை வரை ரோடு ஷோ நடத்தி வாக்கு சேகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் இதற்காக திருச்சி மாநகர காவல்துறையிடம் அனுமதி கேட்டனர். அதற்கு போலீஸ் கமிஷனர் அனுமதி மறுத்துள்ளார். ரோடு ஷோவுக்கான அனுமதி கேட்கப்பட்ட பகுதி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதி என்பதால் ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருந்து மலைக்கோட்டை வரை ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாற்று இடம் குறித்து பாஜகவினர் ஆலோசனை நடத்தி வந்தனர். மேலும் திட்டமிட்டு ரோடு ஷோ நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ரோடு ஷோ நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, கடந்த 10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், சமத்துவமின்மை ஆகியவற்றை மத்திய அரசு ஊக்கப்படுத்தியது. ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளது. அரசியல் சாசனத்தை மாற்ற சதி நடக்கிறது. நாட்டையும் ஜனநாயகத்தையும் பிரதமர் மோடி அழித்து வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவர்களை மிரட்டி அவர்களை கட்சியில் சேர்க்க அனைத்து யுத்திகளையும் பாஜக பயன்படுத்துகிறது. அனைத்து இடங்களிலும் அநீதி என்ற இருள் நிலவுகிறது. இதற்கு எதிராக நாம் அனைவரும் போராட வேண்டும் என தெரிவித்தார். முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் அமைப்பின் சார்பில் மாநில அளவிலான கள ஆய்வு நடத்தப்பட்டது. 40 தொகுதியில் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை நிருபர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. அதன்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி 30 முதல் 34 தொகுதியை வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 0 முதல் 1 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது எனவும், பாஜக தலைமையிலான கூட்டணி 0 முதல் 5 தொகுதி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 43% முதல் 49% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 16.20% முதல் 20% வாக்குகளும், பாஜக கூட்டணி 18.57% முதல் 24.06% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6.87 வாக்கு சதவீதமும் 12.02% வாக்குகளும் பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பிற கட்சிகள் 2.54% முதல் 4% வாக்குகளை பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் கூட இல்லாத நிலையில் திமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பிக்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களுக்கு என்ன செய்தீர்கள், 5 வருடமாக உங்களை பார்க்கவே முடியவில்லையே என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே போல திண்டுக்கல் நாகம்பட்டியிலும் ஜோதிமுடிய இளைஞர் ஒருவர் கேள்விகளால் தொலைத்தெடுத்தார். இந்த நிலையில் சிவகங்கை தொகுதியில் ஓட்டு கேட்க சென்ற காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திடம் சரமாரியாக இளைஞர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த எம்பி கார்த்தி சிதம்பரம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என திரும்பி சென்றார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.